Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடை நீட்டித்து உத்தரவு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கையும் மற்ற 4 தொகுதி எம்எல்ஏக்களும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். 5 தொகுதிகளின் தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் இடைத்தேர்தலுக்கு தடை கோரி பாளையங்கோட்டையை சேர்ந்த வெங்கடாச்சலபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் வழக்கு முடிவுக்கு வருவதற்கு முன்பு இடைத்தேர்தல் நடத்தினால் அரசு பணம் செலவாவதுடன் அரசியல் சாசன சிக்கலும் ஏற்படும் என்று தெரிவித்தனர். இதனால் 5 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து சம்பந்தப்பட்டவர்கள் 3 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டனர். மேலும் வழக்கு விசாரணைக்கு மனுதாரர் வராததால் ஏற்கனவே விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் நீதிபதிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இதையடுத்து ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடையை ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீட்டித்த நீதிபதிகள் விசாரணையை அன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்தனர். Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.